லக்னோவை சேர்ந்த அழகான தம்பதிகளான பிரியங்கா சதீஷ் கர்நாடகால வாழ்ந்துட்டு வந்தாங்க. 2017 திருமணம் செஞ்ச இந்த ஜோடிகளுக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்ததா சொல்லப்படுது. இந்த தம்பதிகளுக்கு லக்னோ பூர்வீகமா இருந்தாலுமே கர்நாடகால தான் இன்ஃபோசிஸ்ல சதீஷ் வேலை செஞ்சதா சொல்லப்படுது. அதோட பிரியங்காவும் ஒரு தனியார் ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துட்டு இருந்ததா சொல்லப்படுது. ஆகஸ்ட் 8, 2010 அன்னைக்கு சதீஷ் வழக்கம் போல காலையில 5:30 மணிக்கு வாக்கிங் போயிருந்திருக்காரு. அப்படி வாக்கிங்ல இருந்தவர்கிட்ட சதீஷோட மனைவியான பிரியங்கா போன் செஞ்சு நியூஸ் பேப்பர் போட சொல்லி 2 நபர்கள் வீட்டு வாசல்ல நிக்கிறதா தகவல் சொல்லியிருக்காங்க. ஆனா மறுமுனையில பேசின சதீஷோ தான் எந்த ஒரு நபரையும் வீட்டுக்கு அனுப்பலன்றத பிரியங்கா கிட்ட சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து வாக்கிங்க கண்டினியூ பண்ண சதீஷ் தன்னோட வீட்டுக்கே போலான்னு சொல்லி முடிவு செஞ்சு வீட்டுக்கு போறாரு. அப்படி போனவரு வீட்டு கதவை தட்டி பாக்குறாரு. தன்னோட மனைவி திறக்காததால ஒருவேளை தன்னோட மனைவி அசந்து தூங்கி இருக்கலாமோன்ற எண்ணமும் அவருக்குள்ள தோணுது. இதனால தன்னோட வீட்டுடைய சாவி பேர்கி ஒண்ணு அவருடைய ஆபீஸ்ல இருக்கிறது அவருக்கு நினைவுக்கு வருது. உடனே அங்கிருந்து கிளம்புனவரு தன்னோட ஆபீஸ்க்கு போய் தன்னோட வீட்டு சாவியை எடுத்துக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கே வராரு சதீஷ். அவர் திருப்பி வரும் வரைக்குமே கதவு திறக்கப்படாததுனால தன்னோட பேர்கிய வச்சு வீட்டை திறந்து உள்ள போறாரு சதீஷ். அப்படி போனவரு தன்னோட மனைவி ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைறாரு. உடனே போலீஸ்க்கு தகவலை கொடுத்துட்டு அக்கம் பக்கத்தினருக்கும் இந்த சம்பவம் தெரிய வருது. கிரைம் நடந்த இடத்துக்கு வந்த போலீஸ் அவங்களுடைய முதற்கட்ட விசாரணைய தொடங்கினாங்க. அந்த விசாரணையே சதீஷ் கிட்ட இருந்து தான் போலீஸ் தொடங்குறாங்க. ஏன்னா சதீஷ் தான் கிரைம் நடந்தத முதல்ல பார்த்து இருந்திருக்காரு. இதனாலதான் சதீஷ் கிட்ட இருந்து விசாரணையை ஆரம்பிச்சாங்க போலீஸ். அந்த இடத்துல இருந்த பிரியங்கா சடலத்தை மீட்ன போலீஸ் அட்டாப்சிக்கு அனுப்புனாங்க. மறுபுறம் தீவிர விசாரணையை நடத்தி வந்த போலீஸ் பல கோணங்கள்ல தங்களுடைய விசாரணைய கொண்டு போனாங்க. சம்பவம் நடந்த இடத்துல சில சிகரெட் துண்டுகளும் ஸ்போர்ட்ஸ் ஷூவோட கால் தடத்தையும் நைலான் கயிறையும் கைப்பற்றி இருக்காங்க போலீஸ். அதோட சதீஷ் வீட்ல இருந்து 2 லட்சம் ரூபாய் திருடப்பட்டதாவும் தெரிய வந்திருக்கு போலீஸ்க்கு. திருட்டு சம்பவத்துக்காக பிரியங்காவை கொலை பண்ணிருக்கலாமோன்ற கோணத்திலையும் விசாரணை நடத்தினாங்க போலீஸ். ஆனா அந்த விசாரணையில பிரியங்காவோட கழுத்துலயும் கைகள்லயும் இருந்த தங்க வளையலும் தங்க செயினும் அப்படியே இருந்ததை நோட்டீஸ் பண்றாங்க போலீஸ். அந்த நேரத்துல போலீஸ் நினைச்சது என்னன்னா இந்த கொலை திருட்டுக்காக நடக்கலன்றத உறுதியா தெரிஞ்சுக்கிறாங்க. இதனால சதீஷ் மேல சந்தேகம் அடைகிற போலீஸ் அக்கம் பக்கத்தினர்கிட்ட விசாரணை பண்றாங்க சதீஷ பத்தியும் பிரியங்காவை பத்தியும். அப்படி விசாரணை பண்ண போலீஸ்க்கு சதீஷ்க்கு சாதகமாவே தான் பதில் கிடைச்சதா சொல்லப்படுது. ஏன்னா சதீஷும் பிரியங்காவும் ரொம்ப அந்யோன்யமான ஒரு தம்பதிகள் சொல்லிதான் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. சதீஷ் மேல சந்தேகம் இருந்தாலுமே போலீஸ்க்கு சரியான சாட்சியங்கள் இல்லாம சதீஷ கைது பண்ண முடியாதுன்ற நிலைமைக்கு சொல்லப்பட்டுச்சு. சதீஷ் ஒரு கட்டத்துல தன்னோட மனைவியை கொலை செஞ்ச குற்றவாளியை கண்டுபிடிக்கலன்னு சொல்லி போராட்டமே நடத்தி இருந்திருக்காரு. இந்த கேஸ் நாளாகி வாரங்களாகி மாதங்கள் ஆகியும் குற்றவாளிய கண்டுபிடிக்க முடியாத நிலையில தான் போலீஸ்க்கு ஒரு சவாலா இருந்தது இந்த கேஸே. மறுபடியும் சதீஷ விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க போலீஸ். ஏன்னா சதீஷ் முதற்கட்ட தகவல்ல தனக்கு தன்னுடைய மனைவி கால் பண்ணதாவும் அந்த நேரத்துல தான் வாக்கிங்ல இருந்ததாவும் சொல்லி இருந்திருப்பாரு. மார்னிங் 5:30க்கு போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல சதீஷோட நம்பருக்கு பிரியங்கா கால் பண்ணியிருந்த நேரத்துல சதீஷ் வீட்டை விட்டு வாக்கிங்கே கிளம்பலன்றது செல்போன் டவர் சிக்னலை வச்சு போலீஸ் கண்டுபிடிச்சிருந்தாங்க. பிரியங்கா கிட்ட இருந்து சதீஷ்க்கு கால் வந்த நேரத்துல சதீஷ் வீட்ல தான் இருந்திருக்காரு. அதே நேரத்துல பிரியங்காவோட போன் டவர் சிக்னலும் சதீஷோட போன் டவர் சிக்னலும் ஒரே இடத்துல இருக்கிறதா போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதன் பிறகு சதீஷ் கிட்ட தீவிர விசாரணையை நடத்தி வந்த போலீஸ்க்கு பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாயிருக்கு. சதீஷ் தான் பிரியங்காவை கொலை செஞ்சதா குற்றத்தை ஒத்துக்கிறாரு. போலீஸ் சதீஷ் கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில சதீஷ் சொன்னதாவது பிரியங்காவுக்கும் சதீஷோட பேரண்ட்ஸ்க்குமே ஆரம்ப கட்டத்துல இருந்து சின்ன சின்ன சண்டைகள் வந்ததா சொல்லப்படுது. நாளடைவுல இந்த சண்டை பெரியதானதால சதீஷ அவங்களுடைய பேரண்ட்ஸ் விஷயத்துல பிரியங்கா தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்ததா சதீஷ் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. சதீஷ அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்டயே பேசக்கூடாதுன்னு சொல்லி பிரியங்கா சதீஷ் கிட்ட ஆர்டர் போட்டிருக்காங்க. சதீஷ் அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு ஒரே மகன்றதுனால சதீஷோட பேரண்ட்ஸ் சதீஷ் மேல அளவு கடந்த அன்பு வச்சிருந்ததா தெரிய வந்திருக்கு. பிரியங்காவோ நாளடைவுல சதீஷோட பேரண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டு வந்த பணத்தையுமே பிரியங்கா நிறுத்தினதா சொல்லப்படுது. இதனாலேயே இவங்க இருவர்களுக்குள்ளேயும் சண்டைகள் வந்ததா போலீஸ் கிட்ட தெரிவிச்சிருந்தாரு சதீஷ். ஒரு கட்டத்துக்கு மேல பிரியங்காவோட செயலெல்லாம் வெறுத்த சதீஷ் பிரியங்காவை கொல்லணும்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. ஜூலை 10, 2010 அன்னைக்கு சதீஷ் பிரியங்காக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறதா சொல்லி மாலுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்படி கூட்டிட்டு போனவரு அன்னைக்கு பிரியங்காக்கு தன்னோட திருமண ஆல்பத்தை பரிசா கொடுத்திருந்திருக்காரு. அதே போல ஆகஸ்ட் 10 அன்னைக்கு பிரியங்காக்கு மறுபடியும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறதா
சொல்லி தூங்கிட்டு இருந்த பிரியங்காவை எழுப்புறாரு சதீஷ். அப்படி பிரியங்கா எழுந்த உடனே ஹால்ல கூட்டிட்டு வந்து ஒரு நாற்காலியில உட்கார வச்சு கைகளையும் கால்களையும் கட்ட ஆரம்பிக்கிறாரு சதீஷ். அப்படி கட்டும் போது பிரியங்கா சதீஷ் கிட்ட எதுக்காக இப்படி கட்டுறதா கேக்குறாங்க. அப்படி கேட்கும்போது சதீஷ் நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கிறதா சொல்றாரு. சதீஷ் தன்னோட மனைவி கிட்ட வைர நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறதாவும் உனக்கு போட்டு அழகு பார்க்க போறதாவும் சொல்லி கண்ணை மூட சொல்றாரு. பிரியங்கா கண்ணை மூடின உடனே சதீஷ் நைலான் கயிறு எடுத்து பிரியங்காவோட கழுத்தை இறுக்கி கொலை செய்யறாரு. பிரியங்கா இறந்துட்டாங்கன்றது கன்ஃபார்ம் பண்ண உடனே அவர் வச்சிருந்த கத்தியாலேயே பிரியங்காவோட கழுத்தை அறுத்து கொலை பண்றாரு. அதோட பிரியங்காவோட உடல்ல பல இடங்கள்ல கத்தி குத்து இருந்ததா அட்டாப்சி ரிப்போர்ட்ல வெளியாயிருந்தது. போலீஸ்க்கு தான் மேல சந்தேகம் வந்துடக்கூடாதுன்ற காரணத்துக்காக வீட்ல இருந்து திருடப்பட்ட மாதிரியான ஒரு செட்டப் செய்ததா போலீஸ் கிட்ட வாக்குமூலத்துல சொல்லி இருந்தாரு. வீட்ல இருந்த 2 லட்சத்தை சதீஷ் தன்னோட பெற்றோர்கள் வீட்ல வச்சிருந்ததாவும் போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்தது. அந்த பணத்தையும் கைப்பற்றி இருக்காங்க போலீஸ். பிரியங்காவை கொல்றதுக்கு முன்தினம் சதீஷ் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல நைலான் கயிறை வாங்கி இருக்கிறது சிசிடிவி கேமரா மூலமா தெரிய வந்திருக்கு. அதோட ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூவும் வாங்கியிருக்காரு. அது அவருடைய கால் சைஸ் இல்லாம சைஸ் 10ல எடுத்திருந்திருக்காரு. எதுக்காகனா போலீஸோட இன்வெஸ்டிகேஷனை திசை திருப்பறதுக்காக இதெல்லாம் செஞ்சதா வாக்குமூலத்துல சொல்லி இருந்தாரு சதீஷ். அப்படி பிரியங்காவை அங்க கொலை பண்ணிட்டு தான் வாக்கிங்க்கு போனதாவும் தெரிய வந்திருக்கு. வாக்கிங் முடிச்சிட்டு 2 மணி நேரம் கழிச்சு பிரியங்காவை யாரோ கொலை பண்ணதா சொல்லி போலீஸ்க்கு தகவல் கொடுத்திருந்திருக்காரு. போலீஸ் சதீஷ கைது பண்ண உடனே அவர் வேலை பார்த்துட்டு இருந்த இன்ஃபோசிஸ் ஆபீஸ்ல இருந்து அவரை உடனடியா நீக்கிட்டாங்க. அதோட பிரியங்கா வேலை பார்த்துட்டு இருந்த ஸ்கூல்ல சக ஊழியர்கள் கிட்ட பிரியங்காவை பத்தியும் சதீஷ பத்தியும் விசாரணை நடத்தின போலீஸ் இந்த தம்பதிகளுக்குள்ள சரியான புரிதல் இல்லாத வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்ததா தெரிவிச்சிருந்தாங்க. இந்த ஆதாரங்கள் எல்லாமே சதீஷ உறுதியான குற்றவாளின்றதுக்கான சாட்சியங்களை கொண்டு சேர்த்தது. போலீஸோட பார்வையில இருந்து சதீஷ் பிரியங்காவை கொலை பண்ணதற்கான காரணம் பிரியங்காவுக்கு மூட்டு வலியும் ஆஸ்துமாவும் இருக்கிறதா சொல்லப்படுது. அதே நேரத்துல பிரியங்கா 4 வருட காலம் கருத்தரிக்காம இருந்ததும் ஒரு காரணமா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. இதுக்கும் மேல பிரியங்கா சதீஷோட பெற்றோர்கள் கிட்ட சரியான ஒரு உறவை நீடிக்காததும் ஒரு காரணமா இருந்திருக்கலாம்ன்றத தெரிவிச்சிருந்தாங்க. சதீஷ் பிரியங்காவை வேண்டான்னு சொல்லி பல முறை வீட்டை விட்டு வெளியேறும்படி கேட்டிருந்திருக்காரு. ஆனா சதீஷ் கூட வாழணும்னு நினைச்ச பிரியங்காவுக்கு கடைசியில ஏமாற்றம் மட்டுமே கிடைச்சதா சொல்லப்படுது. இந்த கேஸ பத்தின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.